வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே. பங்குனி மாத பலன்களை பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த பங்குனி மாதம்ன்றது கலவையான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்க எதுவும் அவசரப்படாம அமைதியாக யோசித்து முடிவெடுத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ பண வரவுன்றது இந்த மாதம் சுமாராக இருக்கும். இப்போ பெரிய அளவில் பண வரவு இல்லாவிட்டாலும் தேவையான பணம் அப்படின்றது கிடைக்கும். செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். குறிப்பாக குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள், இந்த வாகன செலவு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவு, அத்தியாவசிய செலவு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது ஓரளவு பணத்தை சேமிச்சு வைக்க முடியும். இப்போ வேலை பார்க்குற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும். இப்போ மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய வேலைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். இப்போ ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ தொழில் பண்றவங்க உங்களுக்கு புது அக்ரிமெண்ட், புதிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த பார்ட்னர்ஷிப்ல பண்றவங்க முடிந்தவரை பணத்தை முதலீடு பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை பண்ணி பண்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும். இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கோபமாக பேசி பிரச்சனையை பெருசாக்காம விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி உறவு சுமாரா இருக்கும். அடுத்து உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பொதுவாக அந்த தலைவலி, உடல் வலி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சான்சஸ் இருக்கு. பொதுவா இந்த மாசம் பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறது, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு சுண்டல் மாலையும் மஞ்சள் பூ அர்ச்சனை பண்றது நல்லது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மொத்தத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் அப்படின்றது அவசரப்படாமல், கோபப்படாமல் யோசித்து செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.